ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 164ാമത് ശ്ലോകം. പതിനാറ് അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഒരു നാമവും 4 അക്ഷരങ്ങളോടുകൂടിന 2 നാമങ്ങളും 8 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഒരു നാമവുമാക്കും இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்து வாழ்க்கை அப்படிங்கிற சேத்துக்குண்டுல முழுகின்னு இருக்கிறவாளை அந்த நரகத்திலேந்து கைபிடிச்சு தூக்கி விடுறவளாக்கும் தேவி, யஜ்ஞம் செய்யறத விரும்புறவளாக்கும் தேவி, யஜ்ஞம் செய்யறவளும் யஜமான பத்னியோடு சொரூபவுமே தேவிதான். இப்படியாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா இந்த ஸ்லோகம் வழியா. சம்சார பங்க சம்சார பங்க நிர்மக்ன சம் உத்தரண பண்டிதா. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. யஜ்ஞப்ரியா யஜ்ஞகர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி. சம்சாரபங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. யஜ்ஞப்ரியா யஜ்ஞகர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி. 880வது நாமத்திலேருந்து 883வது நாமம் வரைக்கும் இதில் இருக்கு. 880வது நாமம் 16 அக்ஷரங்களோடு கூடின நாமம். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. மறுகரை காண முடியாத சம்சார சாகரம், பிரபஞ்சம் அப்படிங்கிற சமுத்திரம். அந்த சம்சார சாகரத்தில் இருக்கிற பங்கம் சேத்துக்குண்டு, அந்த சேத்துக்குண்டுல நிர்மக்ன நன்ன முழுகி கிடக்கிறவாள சம் உத்தரண, அதுலேருந்து நன்ன அவளை தூக்கி உயர்த்துறதுக்கு பண்டிதா சாமர்த்தியம் இருக்கிற அம்பிகை. சம்சார சாகரமாயிருக்கிற வாழ்க்கை, அதுல அஞ்ஞானத்துல முழுகினவாளை ஞானத்துக்கு உயர்த்தி கொண்டு வரவளாக்கும் தேவி. சுகதுக்கங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது, அதே அக்கும் இங்க சம்சாரம் அப்படின்னு சொன்னது. மாயையாக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற வாழ்க்கைய பிரமிப்பிக்கிறது. இருக்கிறது இல்லாம தோணுறது, இல்லாததை இருக்குன்னு தோணுறது. அப்படி அஞ்ஞானமாயிருக்கிற இருட்டுக்கு தள்ளி விடுற மாயைய ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா சம்சார பங்க நிர்மக்ன
சமுத்தரண பண்டிதையாக இருக்கிற தேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். மாயையை ஜெயிக்கிறதுக்கு தேவியோடு அனுகிரகம் இல்லாதக்கு சாதிக்காது. ദേവി മഹാത്മ്യത്തിലെ പ്രഥമ അധ്യായത്തിലെ எதனாலேயாக்கும் இந்த மோகத்துக்கு அடிபணியறோம் அப்படிங்கிறத சுரதராஜாவோடு டவுட்டாயிருக்கிற அந்த கேள்விக்கு சுமேதஸ் மகர்ஷி பதில் கொடுக்கிறார். ததாபிமமதாவர்த்தே மோககர்த்தே நிபாதிதான் மகாமாயா பிரபாவேன மகாமாயா பிரபாவனே சம்சாரஸ்திதிகாரிணா. மோகம் அப்படின்னா தர்ம சிந்தனைகிட்ட எதிர்ப்பும் அதர்மத்துல தாற்பயமும் உண்டாக்குற புத்தி அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த புத்தியால உண்டாக்குற பிரமம் அது ஒரு படுகுழியாக்கும். எல்லாரையும் மகாமாயை அதுக்குள்ள தள்ளி விடுறா. மகாமாயை அப்படி செய்யறது என்னத்துக்காக்கும் அப்படின்னா ஜீவாத்மாவோடு உபாதியாயிருக்கிற சரீரம் சரீரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாத்தையும் ஒரு விரக்தி பாவத்தோடு கூடிட்டு வேண்டான்னு வைக்கிறதுக்காக்கும். மகா சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவியோடு இந்த திருவிளையாடலிலேருந்து அந்த மாயையிலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா தேவியை சரணம் பிராபிக்கிறத தவிர வேற வழி ஒன்றும் இல்லை. யஜ்ஞப்ரியா 881வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். விஷ்ணு ஸ்வரூபமாயிருக்கிற யஜ்ஞத்தை விரும்புகிற விஷ்ணு சகோதரியாயிருக்கிற தேவி, யஜ்ஞங்களை விரும்புகிற ஜெகதம்பிகை. மந்திரங்களுக்கு சக்தி கொடுக்கிறது தேவியாக்கும். மந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆவர்த்தனம் பண்ணினானாக்கா மந்திரங்கள் சொல்லறவாளுக்கு பிரத்யேகமான சித்தி கிடைக்கும் அப்படின்னு மந்திர சாஸ்திரம். மந்திர சித்தி கிடைச்சவா செய்யற யஜ்ஞங்களில பூர்ணமான பலன் கிடைக்கிறது. தவறில்லாம மந்திரங்களை சொல்லறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மனசுல அந்த மந்திரத்தை தரிக்கணும். மந்திரம் சொல்றவாளோடு நாக்குல அந்த மந்திராட்சரங்கள் ஸ்புடதையோடு கூடிட்டு வரணும். மனசுல மந்திரம் பதியணும். இந்த சந்தர்ப்பத்தில் குண்டலினி ரூபத்தில் இருக்கிற தேவி சைதன்யம் மந்திரம் சொல்றவாளுல ஆக்டிவேட் ஆகிறது.
அப்படி செய்யற யஜ்ஞத்துக்கிட்டையும் யஜ்ஞம் செய்யற அந்த யஜ்ஞ கர்மிகள்கிட்டையும் தேவிக்கு பிரியம் தோணுறது. தட்சிணாதேவியோட ரூபத்துல யஜ்ஞபலங்களை கொடுக்கிறா தேவி. ஒரு யஜ்ஞம் செஞ்சானா அந்த யஜ்ஞத்தோடு கடைசியில இருக்கிற ஒரு அங்கமாக்கும் தட்சணை கொடுக்கிறது அப்படிங்கிற கர்மம். தேவியோடு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் யஜ்ஞத்தோடு கடைசியில தட்சணை கொடுக்கிறது. தட்சிணாதேவியாக்கும் தேவி. அதனாலேயாக்கும் தட்சிணைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குரு தட்சிணை எல்லாம் கொடுக்கிறோமே, അതിനോട് കാര്യം ഇതാക്കും. 882வது നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമം യജ്ഞകർത്രീ. தவறில்லாதக்கு யாகம் செய்யறதுக்கு யஜ்ஞம் செய்யறவாள ஹெல்ப் பண்றவள், யஜ்ஞங்களை செய்யறவள் யஜ்ஞகர்த்ரி. தேவி സ്വയം യാഗങ്ങളും ഹോമങ്ങളും பூஜைகளும் எல்லாம் செய்யறா. நான் பூஜை செஞ்சேன் அப்படின்னா அந்த பிரவர்த்தனம் என்னால செய்ய முடியறது தேவியோடு சக்தியாலியாக்கும். அப்ப தேவிதான் அங்க செய்யறா. நான் இன்னைக்கு பாராயணம் பண்ணினேன் அப்படின்னு எனக்கா அந்த பாராயணம் பண்றதுக்கான சக்தியை கொடுத்தது தேவியாக்கும். அப்ப தேவிதான் அந்த பாராயணத்தை பண்ணறா. இங்க நம்ம സീറോവാക്കും. സ്വയമായിട്ട് യാഗവും ഹോമവും പൂജകളും എല്ലാം ചെയ്യறவளாக்கும் அம்பிகை. சகுணாத்மகையாயிருக்கிற தேவி இந்த பிரபஞ்சத்தையும் அதுல இருக்கிற பதார்த்தங்களையும் சிருஷ்டிக்கிறா, சம்ரட்சிக்கிறா, சமாதானம் பண்றா. இது ஒரு பெரிய மகா யஜ்ஞமேதான். யஜ்ஞத்திலேயாக்கும் பிரம்மம் அப்படிங்கிறது பிரதிஷ்டிதமாயிட்டு இருக்கு. பகவத்கீதையில கர்மயோகத்தில கர்மவும் யஜ்ஞவும் தம்மில இருக்கிற பந்தம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றார். பகவத்கீதையில 3வது அத்தியாயத்தில 15வது ஸ்லோகம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அன்னத்திலேந்து உயிரினங்கள் உண்டாகிறது, மழையிலேந்து அன்னம் உண்டாகிறது, யஜ்ஞத்திலேந்து மழை உண்டாகிறது, யஜ்ஞம் கர்மத்திலேந்து உண்டாகிறது, கர்மம் பிரம்மாவிலேந்து உண்டாகிறது. பிரம்மா அக்ஷர பிரம்மத்திலேந்துமாக்கும் உண்டானார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. அதனால சர்வவியாபியாயிருக்கிற பிரம்மம் யஜ்ஞத்திலேயாக்கும் இருக்கார். கர்மம் அப்படிங்கிறது பிரம்மத்திலேந்து ஒழுகிறது, கிளியராயிட்டு தென்படுறது. சர்வவியாபியான பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது யஜ்ஞம் வழியாவாக்கும். யஜ்ஞம் செய்யறத சாதகனுக்கு ஒரு அனுபூதி உண்டாகிறது. யஜ்ஞகர்த்திரியா இருக்கிற ஜெகதம்பிகை இந்த ஒரு அனுபூதியாயிட்டு அந்த யஜ்ஞம் பண்றவாளுக்குள்ள இருக்கா. 883வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் யஜமான ஸ்வரூபிணி. அஷ்ட
அவதாரமூர்த்தியான பரமசிவ பத்னி. யாகம் நடத்துறதுக்கு விரதம் எடுத்துட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. யது யஜதே தது யஜமானே. யஜமான ஸ்வரூபத்தோடு கூடினவளாக்கும் யஜமான ஸ்வரூபிணி. ஆராக்குமோ யாகம் பண்ணறா? யாகம் பண்றவா யஜமானன். யஜ்ஞகர்த்ரி அப்படின்னு ஒரு நாமத்தை நம்ம பார்த்தோமே. தேவி யாகம் செய்யறவளாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த யாகம் செய்யற தேவி யஜமானன் ஆக்கும். யஜ்ஞம் செய்யற தேவி யஜமான ஸ்வரூபிணி. யாகம் நடத்துறதுக்கு விரதம் எடுத்த கர்மி யஜமானனும், அந்த யஜமானனோடு கூடி சேர்ந்து சக்தி ஸ்வரூபத்துல அந்த யாகம் நடத்துறதுக்கு விரதம் எடுத்த அந்த யஜமான பத்னி பரமசிவனுக்கு தீட்சிதன் அப்படிங்கிற பேர் இருக்கு. யஜ்ஞம் செய்ய வைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர். யாகம் பூஜை இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச மீதி வர யஜ்ஞ திரவியங்களோடு அந்த ஒரு அதிகாரம் ருத்ரனுக்காக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. யஜமான ஸ்வரூபிணியாக்கும் ஜெகதம்பிகை பரமசிவ பத்னி சக்தி ஸ்வரூபிணி.